மார்னிங் ஆல். போன கிளாஸில் நம்ம இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸும் ப்ளஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் முடிச்சாச்சுன்னா ரைட்டுங்களா? அதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் வந்து சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நான் பென்சிலைடு காம்பவுண்ட் இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் நான் பென்சிலைடு காம்பவுண்ட் ரெண்டுத்தையும் நம்ம இன்னைக்கு நாளைக்கே முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த வாரம் சாட்டர்டே அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸில் சரிங்களா? அதுக்கப்புறம் சண்டே வந்து டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து ஐயூபிசி நாமன்கிளேச்சர்லேருந்து, அதுக்கப்புறம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய அடிஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், நாளைக்கு பார்க்கக்கூடிய நான் பென்சினாடு ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே சண்டே வந்து டெஸ்ட். சரிங்க? 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லைனா 150 கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். மினிமம் 100, மேக்ஸிமம் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். சண்டே வந்து மார்னிங் ஒரு 10:30க்கு டெஸ்ட்டு. சரிங்களா? 10:30 இல்லைனா 11 o'clock இருக்கும். ஏன்னா காலையில் நேரத்தில் வச்சோம்னா ஈவினிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். மதியம் வந்து கம்ப்ளீட் டிஸ்கஷன் இருக்கும். அது நம்முடைய போர்ஷன்ன்றதுனால இந்த 2 வாரமும் நம்முடைய கிளாஸஸ் தான். சரிங்களா? சண்டே வந்து டெஸ்ட்டு, மார்னிங் டெஸ்ட்டு, ஈவினிங் வந்து அதுக்கான டிஸ்கஷன், சாட்டர்டே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இன்றைக்கும் நாளைக்கும் கம்ப்ளீட்டாக சப்ஸ்டிடியூஷனும் பென்சிலைடு நான் பென்சிலைடு காம்பவுண்டும் கம்ப்ளீட்டாக இந்த 2 நாளில் முடிச்சிடும். சரிங்களா? ஒரு நாள் முடிக்க முடியாது. ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸில் SN1 இருக்குது, SN2 அண்ட் SNI இருக்குது, ப்ளஸ் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அதில் நிறைய சின்ன சின்ன கான்செப்டில் இருக்குது. லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ், ஒரு எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த கேட்டகரி இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்ததுலேருந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன் போடணும். ஆல்ரெடி நமக்கு நார்மலாகவே நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் 3 டைப்பான ரியாக்ஷன்ஸ் மெஜாரிட்டி இருக்குது. ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பான ரியாக்ஷன் மெஜாரிட்டி இருக்கக்கூடியது. ஒன்று சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தது அடிஷன் ரியாக்ஷன், அதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தது எலிமினேஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன், இதில் ஆல்ரெடி 2 கேட்டகரி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அடிஷன் ரியாக்ஷன், ஜென்ரலாகவே அடிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் நடக்காது. ஏன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈத்தேன் மாலிகூல்ஸ் இருக்கு, இதுல A B, இது டெல் பாசிட்டிவோ டெல் நெகட்டிவோ. இங்க இருக்கக்கூடிய ஒரு பாண்ட், ஒரு பக்கம் ஹைட்ரஜன், ஒரு பக்கம் ஏவும், ஒரு பக்கம் B ஆட் பண்ண முடியாது. ஏன்னா கார்பனோட வேலன்ஸ் ஆல்ரெடி என்ன இருக்கு, 4 வேலன்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் பாண்டட் சிஸ்டத்துல அடிஷன் ரியாக்ஷன் எப்பவுமே நடக்காது. sp3 கார்பன்ல எப்பவுமே என்ன பாசிபிள் இல்ல, அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள். ஏன்னா அடிஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பை பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ பிரேக் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கூடிய சிஸ்டத்தை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பை பாண்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ நார்மலா கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கு, அது டபுள் பாண்டா இருந்தாலும் சரி, இல்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருந்தாலும் சரி, இதுல ஏதாவது ஒரு பாண்டை பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த A அண்ட் B அப்படிங்கிறது டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ் பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஆட் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் sp2 கார்பன்ல பாசிபிள் அண்ட் sp கார்பன்ல பாசிபிள், பட் sp3 கார்பன்ல அடிஷன் ரியாக்ஷன் பாசிபிள். ரைட்டுங்களா? ஸோ ஒன்லி பாசிபிள் இன் மல்டிபிள் பாண்ட்ஸ், அதாவது பை பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டத்துல மட்டும்தான் அடிஷன் ரியாக்ஷன் எப்பவுமே பாசிபிள், அதாவது sp2 கார்பன் ஆர் sp கார்பன். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஜெனரலாவே அடிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் கேட்டகரி 2 டைப்ஸ் ஆன அடிஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்று எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், செகண்ட் ஒன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதுக்கு தெரியுமா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் இருக்கு. இப்போ அடிஷன் ரியாக்ஷன் ஜெனரலாக சொல்லியாச்சு, மல்டிபிள் பாண்ட்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். அது கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்டா இருந்தாலும் சரி, இல்லை கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருந்தாலும் சரி, பை பாண்ட் ஜெனரலாக நடக்கும். சிக்மா பாண்டட்ல சிங்கிள் பாண்டட் சிஸ்டத்தில் அது sp3 கார்பன்ல அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ல 2 கேட்டகரி, ஒன்று எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், இன்னொன்று நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நீங்க பார்த்த அடிஷன் ரியாக்ஷன்ல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் டைப்பான ரியாக்ஷன்ஸ்ல இருக்கு. ஜெனரலா அல்கீன் ஃபார்ம், இப்போ ஒரு ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா? இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ல இப்போ கார்பன் ஒரு மல்டிபிள் கார்பன் இருக்கு, ஒரு இன்கமிங் எலக்ட்ரோஃபைல், வெளியிலிருந்து வரக்கூடியது ஒரு எலக்ட்ரோஃபைல். இதுல கார்பன் கார்பன் பை பாண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், ஒரு எலக்ட்ரான் ரிச் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டை அட்டாக் பண்ணுது. மார்க்கோனிக் கப்ளூல் ஆன்டி மார்க்கோனிக் கப்ளூல் நம்ம சொல்லக்கூடிய. இப்போ HCl நடக்குது, H+ ஆகும் Cl. அப்போ வரக்கூடிய முதல்ல பை பாண்டட் எலக்ட்ரான் ரிச் அங்க இருக்கக்கூடிய H+ வந்து அட்டாக் பண்ணும் பார்த்தோமா இல்லையா? அந்த H+ கூட அட்டாக் பண்ண ஒன்று சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கும்போது எங்க வேணாலும் அந்த எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும்.
அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது சிமிலர் டு த கார்போகேட்டைன் மெக்கானிசம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்ட்ஸ் பதில் ஒரு எலக்ட்ரோஃபைல் எங்கே வேணாலும் வரலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிரியேட் ஆகல, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கிரியேட் ஆகல, ஏன்னா சிமெட்ரிக்கல் அல்கி. அன்சிமெட்ரிக்கல் அல்கினா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் எங்கவோ அங்கே தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்க்கு ஒரு எலக்ட்ரான் ரிச் வரலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான், ஃபார் எக்ஸாம்பிள் HCl. இதில் H ப்ளஸ் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல், Cl மைனஸ் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல். அடுத்த ஸ்டெப்பில் Cl மைனஸ்க்கு அட்டாக் பண்ணும். இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டோட மாறினா அது பேர் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணும். இது என்ன டைப்பான அடிஷன்? இதுக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். இது பேர் என்னது? அப்போ ஜென்ரலாகவே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அப்படிங்கிறது ஜென்ரலி எக்ஸிஸ்ட் இந்த மல்டிபிள் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பேர் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். அதுதான் மார்கோனிகப் ரூல், ஆன்டி மார்கோனிகப் ரூல். அது எல்லாமே நீங்கள் பார்த்து HCl, HBr, சரிங்களா, அசிடிக் மீடியம், அது எல்லாமே அதே சேம் கண்டிஷன் தான். மார்கோனிகப் ரூல் அப்படின்னா கார்போகேட்டன், கிளாசிக்கல் கார்போகேட்டன் சொன்னாவே ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாசிபிள். இட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்க்குறோமா, ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அல்லது சோடியம் போரோ ஹைட்ரேட், இது அட்டாக் பண்ணால் O மைனஸ்னு மாறும். லீவிங் குரூப் இருந்தால் திரும்ப டபுள் பாண்டட் கேரக்டராக மாறும். லீவிங் குரூப் இல்லை அப்படின்னா புரோட்டான்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் லீவிங் குரூப் இல்லை, சரிங்களா, ஹைட்ரஜன் திரும்ப என்ன மாறும்? புரோட்டானை அப்சர்வ் பண்ணும். புரோட்டான் அப்சர்வ் பண்ணும்போது இங்கே OH, இங்கே ஆல்ரெடி ஒரு மல்டிபிள் பாண்ட் என்ன மாதிரி இருக்கு? சிங்கிள் பாண்டாக மாறி இருக்கு. இதுக்கு பேர் என்னது? அதனால தான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர். ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரான் டிச் எங்கே பார்த்துக்குமா? மோஸ்ட் ஆஃப் த ஒரு சில கேசஸில் வரும், அது ரொம்ப ரேர் கேஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எதில் தான் இன்வால்வ் ஆகுனா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். சரிங்களா? ஜென்ரலாகவே அடிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ஸாக இருந்தாலும் சரி, மெயினாக சொல்லக்கூடிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பை பாண்டட் எலக்ட்ரான் ரிச்சில் கார்பன் இருக்கக்கூடிய பை பாண்டட் எலக்ட்ரான் ரிச்சில் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இது கார்பன் பை பாண்ட் தானே, கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். கார்பன் அண்ட் ஆக்சிஜன், அதாவது பை பாண்டட் ஆஃப் கார்பன் அண்ட் எத்திரோஆட்டம், ஒரு கார்பனுக்கும் ஒரு எத்திரோஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய பை பாண்ட் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதான் இப்போ கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் நடக்கும். அது இம்யூன் சிஸ்டம், இம்யூன் பார்க்குறோமா இல்லையா? கார்பன் டபுள் பாண்ட் சல்ஃபர்ல நடக்கும், கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் நடக்கும். இது என்ன ஆட்டம்? ஹெட்டிரோஆட்டம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ஒரு பை பாண்டட்ல ஒரு கார்பனுக்கும் ஹெட்டிரோஆட்டத்துக்கு பிரசன்ட் ஆகக்கூடிய சிஸ்டத்தில் பெரும்பாலும் நடக்கக்கூடியது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். கார்பன் பை பாண்டட்ல நடக்கக்கூடிய சிஸ்டம் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இதுதான் நம்ம அடிஷன் ரியாக்ஷன் தான் மற்ற எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி என்னன்னா, அடிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி, ஒன்று எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், இன்னொன்று என்னது? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இது தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் கார்பன் பை பாண்ட்ல நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கார்பன் ஹெட்டிரோஆட்டம்ல நடக்கும். அது ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, ஆக்சிஜன் மாதிரி இருக்கக்கூடிய சல்ஃபர், ஹைட்ரஜன் இதுல எல்லாமே நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஹெட்டிரோஆட்டம் பிரசன்ட் ஆகக்கூடிய சிஸ்டம் நடக்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு பெரும்பாலும் நடக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், கார்பன் டபுள் பாண்ட் சல்ஃபர், கார்பன் டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பெரும்பாலும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த அடிஷன் ரியாக்ஷன். அடுத்த கேட்டகரி என்னது? எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் என்னது? நம்ம ஆல்ரெடி ஆல்பா எலிமினேஷன் பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? அடுத்தது பீட்டா எலிமினேஷன், அடுத்தது காமா எலிமினேஷன், அடுத்து டெல்டா எலிமினேஷன், இதெல்லாமே பார்த்தோம். ஆல்பா எலிமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டர்மீடியட்டான கார்பீன் டைப்பான இன்டர்மீடியட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ ஆல்பா எலிமினேஷன் வந்து லீஸ்ட் எலிமினேஷன் பார்க்கணும். மோஸ்ட் ஃபேவர் எலிமினேஷன் சொல்லக்கூடியது பீட்டா எலிமினேஷன், ஆன்டி எலிமினேஷன், அது 1,2 எலிமினேஷன் பார்த்தோம். காமா எலிமினேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளிக் ரிங், அதாவது சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகிறதுனால சைக்ளிக் ரிங் அப்படிங்கிறது 3 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது ஹைலி ஸ்டேட் இருக்கக்கூடிய ரிங். ஸோ காமா எலிமினேஷன் லீஸ்ட் ஃபேவர் எலிமினேஷன் பார்க்கணும். சரிங்களா? இது எலிமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிஷன்ஸில் 2 கேட்டகரி, எலிமினேஷன்ஸில் நிறைய கேட்டகரி இருக்குது, அது ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா எக்ஸெட்ரா. அதில் மோஸ்ட் ஃபேவர் எலிமினேஷன் சொல்லக்கூடியது பீட்டா எலிமினேஷன். அடுத்தது என்ன இருக்கு? சப்ஸ்டிடியூஷன். சரிங்களா?